இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய நிக்கோலஸ். இன்று அன்னையாம் திருச்சபை நினைவு கூறும் புனிதர் நிக்கோலஸ் 335ஆம் ஆண்டு தற்போதைய துருக்கியில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். இவர் சிறு வயது முதலே இறை பக்தியிலும் பிறன்பு செயல்களிலும் அதிக ஈடுபாடு கொண்டு விளங்கினார். நிக்கோலஸ் அவர்கள் கால்நடையாகவே பல்வேறு இடங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அக்காலத்தில் போக்குவரத்து வசதிகள் இல்லை என்பது வேறு விஷயம். இருந்தாலும் நடந்தே நீண்ட தூரம் செல்வது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்தது. இப்படித்தான் அவர் புனித நாடுகளுக்கு பயணப்பட்டார். இதற்கிடையில் மிரா என்னும் இடத்தில் ஆயர் இல்லாத நிலை இருந்தது. அங்கிருந்தவர்கள் அடுத்த நாள் காலையில் பேராலயத்திற்கு யார் முதலாக வருகின்றார்களோ அவரை ஆயராக திருநிலைப்படுத்தலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள். நிக்கோலஸோ புனித நாடுகளுக்கு செல்லும் வழியில் இருந்த மிரா வழியாக சென்று அங்கிருந்த பேராலயத்திற்குள் நுழைந்தார். இதற்காகவே காத்து கொண்டிருந்த மக்கள் அவரை ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள். முதலில் அவர் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றாலும் பின்னர் அதனை இறை திருவுளம் என ஏற்றுக்கொண்டார். நிக்கோலஸ் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவ நெறியின்படி நடப்பதே ஒரு சவாலான விஷயமாக இருந்தது. அப்படி இருந்தாலும் அவர் விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தார். இதனால் மன்னன் டயோக்ளாசினால் சிறைபிடித்து வைக்கப்பட்டு அங்கு பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்தார். இன்னொரு சமயம் அவர் வாழ்ந்த பகுதியில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. மக்கள் அனைவரும் உணவிற்காக பெரிதும் கஷ்டப்பட்டார்கள். அப்போது சரக்கு கப்பல் ஒன்று கோதுமை ஏற்றிக்கொண்டு அவ்வழியாக வந்தது. செய்தியை அறிந்த நிக்கோலஸ் அந்த சரக்கு கப்பல் தளபதியை அணுகி அவரிடம் மக்களின் பிரச்சனை எடுத்து கூறி மக்களுக்கு கோதுமை தருமாறு கேட்டார். அதற்கு அந்த கப்பல் தளபதி, இது கான்ஸ்டாண்டினோபிள் மன்னனுக்கு சொந்தமான கப்பல், இதிலிருந்து நான் கோதுமை தர வேண்டும் என்றால் மன்னரிடமிருந்து அனுமதி பெற்று தர முடியுமா என்று கேட்டார். உடனே நிக்கோலஸ், இப்போது நீங்கள் இந்த பஞ்ச காலத்திற்கு மக்களுக்கு தேவையான உணவுகளை மட்டும் தாருங்கள், இந்த கப்பலில் இருந்து சிறிதளவு கூட கோதுமை குறையாது என்றார். அதன் அடிப்படையில் கப்பல் தளபதி மக்களுக்கு கோதுமை தந்து உதவினார். இதில் அதிசயம் என்னவென்றால் நிக்கோலஸ் சொன்னது போலவே கப்பலில் இருந்த சிறிதளவு கூட கோதுமை குறையவில்லை. இவ்வாறு நிக்கோலஸ் மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு புதுமைகள் செய்வதில் வல்லவராக இருந்தார். இவர் நீசையா பொது சங்கத்தின் கலந்து கொண்டு ஆரிய பதத்தை மிக கடுமையாக எதிர்த்தார் என்பது இவருக்கு இருக்கின்ற இன்னொரு சிறப்பு. இவர் 414ஆம் ஆண்டு இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கேற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள். புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம். நன்றி.